மழைப்பேர்லேயே சிச்சா அது பாஞ்சாலிடா, இது காந்தாரி. காந்தாரியா? ஆமாம். மனப்பா பண்ணிருக்கு. கனவு என்றாலும் அதன் உட்பொருளை உணர்ந்து காந்தாரியின் மனம் அப்படி இருப்பாங்க. மகாபாரதம் அறநெறிகளை சொல்கிறது. தர்மம் வெல்லும், அதர்மம் தோற்கும் என்கிற நியதியை நிலைநிறுத்துவதற்காக முதன்மை கதையுடன் பல கிளை கதைகளையும் விரிவாக விரித்து சொல்கிறது. மகாபாரதத்தில் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் இருப்பதை இவ்விதிகள் சுட்டிக்காட்டுகிறது. மகாபாரத போர் முடிந்து பாண்டவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெற்றி களிப்பில் தர்மம் வென்றது, தகைத்தது என்கிற மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் தன் 100 பிள்ளைகளையும் போரில் பறிகொடுத்த துயரத்தில் அழுது புலம்பி அயர்ந்து தூங்கி போன நேரத்தில் காந்தாரி கனவு காண்கிறாள். அந்த கனவில் மாய புன்னகையோடு காந்தாரியின் முன்பு கண்ணன் காட்சி தருகிறான். கோபம் கொப்பளிக்க காந்தாரி கிருஷ்ணனிடம் சரமாரியாக கேள்விக்கணைகளை தொடுக்கிறாள். அந்த காட்சி இதோ. கண்ணா, நீ கபட நாடகமாடும் வேடுதான். பரசுராமனாக பிறந்து குடித்த சத்திர ரத்தம் உன் தாகத்தை தீர்க்கவில்லையா? நீயே உலகின் முழு முதல்வர் இருந்தும் பாரத போர் நிகழாமல் தடுத்திருக்கலாமே, ஏன் தடுக்கவில்லை? மாறாக இந்த போரை திறப்பட நடத்தி என் மக்களை மட்டும் அழித்து ஒழித்தாயே, உனக்கு இது தகுமா? ஒரு பிள்ளையை பெற்றவர்களுக்கே அதை இழந்து விட்டால் வரும் சோகம் சொல்லில் அடங்காது. உன் அன்னைக்கு அது நன்றாக தெரியும். நீ பிறக்கும் முன்பாகவே 7 பேரை கொன்றுவிட்டு பிறந்தவன் தானே. உனக்கு எங்கே ஒரு அன்னையின் வேதனை தெரிய போகிறது? இப்பொழுது நான் உனக்கு ஒரு சாபம் விடுகிறேன். எப்படி என் சந்ததிகளின் கண்முன்னே அழியும் கொடுமையை கண்டு நொந்தேனோ, அதுபோல நீயும் உன் வர்ஷினி குலமும் சர்வநாசம் அடைவீர்கள். உன் கண்முன்னே யாதவ ரத்தம் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடும். இன்றிலிருந்து 36ஆம் வருடம் அது நடக்கும். இது என் பதிவில்லா சக்தியின் மேல் ஆணை. லோகநாயகன், ஜெகத் ரட்சகன், புருஷோத்தம்மன் என்னுடைய மனக்கோயில் அனுதினமும் வழிபட்டு பெரும் தெய்வத்திற்கு சாபம் கொடுக்கும் வேலை வந்தது. வேதனையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் என் மக்களை கொன்றது எந்த விதத்தில் நியாயம்? என் கோபம் நியாயமானதுதான். எங்கே வந்தாய்? இன்னும் யார் உயிர் வேண்டும்? வாய்க்கு வாய் உன் பக்தை என்று சொல்வாயே, இதுதான் உன் பக்தர்களை காக்கும் லட்சணமா? காந்தாரி, உனக்கு இன்னும் கோபம் தீரவில்லை போலிருக்கிறது. தீரவில்லைதான். என் 100 புதல்வர்கள், பல கோடி வீரர்கள், குதிரைகள், யானைகள் என இவ்வளவு பேரழிவு தேவையா? நீ ஏன் தடுத்திருக்கலாமே? உன்னால் முடியாதது என்ன? ஏன் முடியாது? தடுத்திருக்க முடியும், அல்லது அனைத்தையும் சங்கமத்தாலே அழித்திருக்க முடியும். பிறகு ஏன் செய்யவில்லை? காந்தாரி, நீ என் பரம பக்தை, அதோடு சிறந்த பதிவிரதை. அதனால் உனக்கு பதில் கூற வேண்டியது என் கடமை. கூறுகிறேன் கேள். இந்த யுகம் பாரத போரோடு முடிகிறது. சம்பவாமி யுகே யுகே என்பதற்கு ஏற்ப புது யுகம் பிறக்க பழைய யுகம் முடிய வேண்டும். பாசம் என்னும் கருமேகம் உன்னை மட்டுமல்ல, உன் கணவனின் கண்களையும் மறைத்தது. இன்னும் உன் பாசம்தான் உன்னை ஆக்கிரமித்துள்ளது. அது மாயத்திரை. இன்னும் உன் கண்களை விட்டு விலகவில்லை. அதனால் நீ உண்மையை, நீதியை, அறத்தை உணர மறுக்கிறாய். உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு நான் பதில் சொல்வதற்கு முன் என் கேள்விகளுக்கு நீ பதில் சொல். முதலில் நீ ஏன் உன் கணவனை சதிக்கவில்லை? சக்கரவர்த்தி நினைத்திருந்தால் இந்த போரே நிகழ்ந்திருக்காது. பாண்டவர்கள் நியாயமாக கேட்ட ஆட்சியை ஏன் அவர் கொடுக்க விரும்பவில்லை? துரியோதனனை கொடுமையாளனாக வளரவிட்டது அவருடைய கண்மூடித்தனமான பிள்ளை பாசம் அல்லவா? உன் கணவனுக்கு ராஜமாதாவாக இருந்த நீ நாட்டு மக்களின் நலனை ஒரு கணவன் நீ பார்த்திருப்பாயா? தன் சகோதரர்களின் தர்ம பத்தினியை 10,000 பேர் முன்னே
வெளியில் மானபங்கம் செய்த துச்சாதனனை தடுக்காமல் மௌனம் சாதித்த பீஷ்மரையன் சபிக்கவில்லை. மேலும் ஜேஷ்ட பிரதா பித்ரு சமான மூத்த மகன் தந்தைக்கு சமமானவன் என்பது உங்களுக்கு தெரியாதா? தன் 99 சகோதரர்களுக்கும் தந்தையாக இருக்க வேண்டியவன் தன் சுயநலத்துக்காக அவர்களை எல்லாம் பலி கொடுத்தானே, அவனை ஏன் சபிக்கவில்லை? பிள்ளை பாசம் உன் அறிவு கண்ணை மறைத்ததோ? நீ இப்போது கேட்கும் நியாயம் அன்று எங்கே போனது? அவனை கேட்டாயா? ஏன் சகுனியை சபிக்கவில்லை? உண்மையில் அவன்தான் உடன் பிறந்தவள், குடும்பத்தையே சர்வநாசமாக்கியவன். கிருஷ்ணா, சகுனி என் சகோதரன். மேலும் நீ கூறிய அனைவரும் என் உற்றார் உறவினர்கள், மேலும் ஆச்சாரியர்கள். அவர்களை நான் எப்படி சபிக்க முடியும்? பார்த்தாயா காந்தாரி, அறியாமை உன் புத்தியை மட்டுமல்ல பக்தியையும் மறைக்கிறது. அப்படியா? நான் யார்? உனக்கு உறவினர் இல்லையா? பாண்டவர்கள் என்னை சொந்தமாக கொண்டாடினர், அதனால் பேசினர். கபரனே, குந்தி உன் சொந்த அத்தை, அதனால் தான் பாண்டவர் பக்கம் நின்று தன் குலத்தை வேரோடு சாய்த்து விட்டாய். வேலையே அதுவல்ல நிஜம். உலகில் எல்லோரும் என் உறவினர்கள். நான் அவர்களுக்கெல்லாம் பூரணமான உறவினர். அவர்கள் மனங்களே நான் நித்தியவாசம் செய்யும் வீடு. சரி, அதை விடு காந்தாரி. பாண்டவர்கள் அழிந்து துரியோதனன் பட்டம் கொண்டிருந்தால் நீ மகிழ்ந்திருப்பாய் அல்லவா? அது உன் சுயநலம் இல்லையா? கிருஷ்ணா, ஒரு தாய் தன் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது தவறா? அப்படியானால் நான் இந்த உலகக்கு எல்லாம் தாய் அல்லவா? எனக்கு மட்டும் சுயநலம் இருக்க கூடாதா? இந்த உலக முழுமையும் என் சொத்து. அதை நல்ல விதமாக்கலும் காத்தலும் என் பொறுப்பு. அதைத்தான் நான் செய்தேன். என் அவதார நோக்கை நிறைவேற்ற இந்த போர் ஒரு கருவி. ஆனாலும் அதை தனி ஒருவனாக நான் செய்யவில்லை. ஏன் அப்படி செய்யவில்லை என்பதை நீ எண்ணிப்பார். என் 100 பிள்ளைகளையும் கொன்று விட்டாய். இனி நான் எண்ணி பார்க்க என்ன இருக்கிறது? அப்படி இல்லை, நான் கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன். இருந்த போதிலும் சில விதிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன். கர்மா என்பது அவரவர் முன்னிலை பெயர். பகுத்தறிவு என்பது நல்லவை தீயவைகள் அறிந்து கொள்ளும் திறன். இயற்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இரண்டிலும் நான் தலையிடுவதில்லை. என் அவதார நோக்கமே எனக்கு தலையானது. அதன் போக்கிலே நான் செயல்படுகிறேன். மேலும் ராம அவதாரத்தில் ஏன் காடுகளில் திரிந்து வானவர் உதவியோடு ராவணனை அழிக்க நான் இவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டும்? நான் எல்லா வல்லமையும் ஒரு சேர உடையவன். அதை யாருக்கும் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாதவன். ஆனால் என் பக்தர்களுக்கு அனுகூலமாக விசுவாசியாக இருக்க வேண்டியது எனக்கு அவசியமாகிறது. பக்தர்களுக்கு ஏற்றமளிக்க வேண்டியது என் கடமையாகிறது. போர் இல்லாவிட்டால் அதை நான் எப்படி சாதித்திருக்க முடியும்? மறுபுறம் அஸ்வத்தாமன், ஜெயபிரதன், மேலும் உன் சகோதரன் சகுனி போன்ற கீழ் மக்களிடமிருந்து பிறருக்கு பாடம் புகட்ட வேண்டியது என் கடமையாகிறது. போர் இல்லாவிட்டால் அதை நான் எப்படி சாதித்திருக்க முடியும்? இவ்வளவு கூறும் நீ எங்கள் பக்கம் நின்று போர் புரிந்திருக்கலாமே, அதை ஏன் செய்யவில்லை? அதற்கும் ஒரு வாய்ப்பு வந்தது காந்தாரி. உன் மகன் தான் நான் வேண்டாம் என்று என் சேவைகளையே எடுத்துக்கொண்டான். மேலும் விதுரனின் வடிவில் அவன் திருவாக்கில் நான் உங்கள் கூடவே இருந்தேனே. நல்லோர் உருவில் என்றும் நான் இருப்பேன். என்னை அறிய நீங்கள் முயலவில்லை. உன் கனவில் கூட நான் என்று வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் பக்தை, அதனால் உன் கனவில் வந்தேன். கிருஷ்ணா, உன்னையே சபித்த என் மேல் உனக்கு இவ்வளவு அன்பும் கருணையும் உள்ளனவா? காந்தாரி, உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை பெரும் பாவத்தில் இருந்து காத்தருளி இருக்கிறேன் தெரியுமா? பெரும் பாவமா? அது என்ன கிருஷ்ணா? ஒருவேளை நீ பாண்டவர் யாரையாவது சபித்திருந்தால் பாகவத அபச்சாரம் என படுகுழியில் விழுந்திருப்பாய். என்னை நிந்திப்பதை காட்டிலும் பெரிய கொடுமையான பாவம் அது. கிருஷ்ணா, ஜனார்தனா, என் அறிவு கண்களை திறந்தாய், நல்லது. என் சக்திக்கு ஏற்ற வகையில் உன்னை சரணடையும் உபாயம் ஒன்று சொல்வாயாக. கலங்காதே. 18 அத்தியாயங்களால் அர்ஜுனனுக்கு உரைத்ததை 2 அடிகளில் உனக்கு கூறுகிறேன் கேள். அனந்தியா சிந்தையன் தோமாம் ஏ ஜனா பர்பியுபாசதே தேசா மித்யாபியுக்தானா யோகசேமம் மகாமேகம். நீ என்றால் அது நானே. உனக்குள்ளிருந்து உன்னை நான் பாச வைத்தேன். கர்மாவிற்கு பேதமில்லை. நான் உட்பட உன் சாபம் பழிக்கும். என் பழைய பகைவன் வாடி என்னை அழிக்க வேறனாக வந்து வஞ்சம் தீர்க்க போகிறான். நான் அறிவற்றவன். அவதாரம் அறியலாம், இன்னொரு அவதாரமாக பரிணமிப்பேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதம் தர்ம சம்சதாபனாதாய சம்பவாமி யுகே யுகே என்கிற
வாழ்க்கையில் என்னங்க நான் என் எண்ணப்படி மீண்டும் மீண்டும் பிறப்பேன். கிருஷ்ணா, அறிவச்சொடர் இயற்றவனே போதும் இந்த வாழ்வு. இனி நான் என் கணவருடன் அனைத்தையும் துறந்து வடக்கிருந்து ஒரு நிழல் தேடி வந்து சேருவேன். இப்பொழுது கனவில் வந்தது ஒரு உட்பொருளை உணர்த்துகிறது. கனவு என்றாலும் அதன் உட்பொருளை உணர்ந்து காந்தாரியின் மனம் தெளிவாகிறது. திருதராஷ்டிரனை கண்டு உடனே காரணம் சொல்ல முடிவு செய்து திருதராஷ்டிரன் அறையை நோக்கி மெல்ல நடக்கிறாள் காந்தாரி. இந்த அனைத்து செயல்களுக்கும் காரணமாக இருந்தவன் கரிய உருவமாய் பின்னால் சிரித்தபடி நிற்கிறான் கிருஷ்ணன். அவதாரம் எடுத்து வந்த கண்ணன் தன் அவதார நோக்கம் நிறைவேறுகிற வகையிலே காய்களை நகர்த்தினாலும் ஒவ்வொரு நகர்விற்கும் காரணங்களை சொல்லி செல்கிறார். அறிவியலாகட்டும், அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளாகட்டும், ஆன்மீக செயல்பாடுகளாகட்டும், எல்லா நிகழ்வுகளுக்கும் அதற்குரிய வேர்க்காரணிகள் உண்டு. ஆம், காரணம் இல்லாமல் காரியம் ஒன்றும் இல்லை என்பதை இந்த நாடகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இந்த நாடகத்தை சிறப்பாக நடித்து காட்டிய என் மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரகோஷத்துடன் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. திருப்பனே முருகனுக்கு ஆறுமுகம், சின்ன பருவத்தூர் தணிகைக்கு எத்தனை முகம் என்று தெரியவில்லை.